Today, see World System Theory, Unit 6 and Unit 7, Human and Social Perspective. Two unit today conducting in the explanation. First, Unit 6, World System Theory. World System is a very broad concept. This is ancient to now. Global world is going to very intellectual approaches to every scientific reason in the every minutes today. Now, past and present and future. Three aspect. மூன்று நிலையிலும் நாம் இப்பொழுது உலக கோட்பாடு அமைப்பை எவ்வாறு வரையறுத்தோம்னா எவ்வாறு நாம் பார்க்கிறோம் என்றது. இது அமெரிக்கன் சோசியாலஜிஸ்ட் அண்டு எக்கனாமிக் ஹிஸ்டரியன் இமானுவேல் வால்னர்ஸ்ட் இது 1917 மேக்ரோ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மேக்ரோ சோசியாலஜிக்கல் அப்ரோச்சஸில் உலக அமைப்பு எவ்வாறான அணுகுமுறையில் நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் அப்ரோச்சஸ், நியோ மார்க்சிஸ்ட் அப்ரோச்சஸ் அண்டு மாடர்னைசேஷன் தியரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் தியரி, குளோபலைசேஷன் தியரி ஆஸ்பெக்டில் இந்த வேர்ல்டு தியரி சிஸ்டம் அப்ரோச்சஸ் இஸ் வெரி கிளியர்லி பாயிண்ட் அவுட் இந்த சோசியாலஜிக்கல். இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு உலகத்தினுடைய ஒவ்வொரு மனித இனமும் எவ்வாறான பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளது. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படை முன்னோர்களுடைய அறிவியல் அனுபவத்தினுடைய பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்போது கொண்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வாறான விரிவாக தொழில்நுட்பத்தினுடைய அணுகுமுறையை கட்டமைப்புள்ள என்றதை நாம் பொழுது பார்க்கலாம். அமெரிக்க சமூகவியல் அறிஞர்களும் ஜெர்மன் சமூகவியல் அறிஞர்களும் உலகமயமாக்கலும் தொழில்மயமாக்கல் நவீனமயமாக்கல் என்ற மூன்று அணுகுமுறைகளை நம்மளுடைய வாழ்க்கை முறையை மனித குலத்தை மேம்பாடு அடைவதற்குண்டான அடிப்படை கட்டமைப்பு அமைச்சிருக்கிறார். இதை கார்ல் மார்க்சிஸ்ட் அவனுடைய அணுகுமுறை நியோ மார்க்சிஸ்ட் தியரிஸ்டும் சரி, தொழில் முதலாளித்துவத்துக்கு எதிராக தொழிற்புரட்சி செய்து அந்த கட்டமைப்பை உலக மக்களினுடைய அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட மனித குலம் மட்டுமே அடிப்படை பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய நிலையை சிதைத்து அனைத்து மக்களும் அனைத்து உழைப்பும் அனைவருக்கும் சமம் என்ற நிலையை மார்க்சிஸ்டினுடைய அப்ரோச் கட்டமைத்தது. எது எதற்காக, எங்கே, ஏன், எப்படி, எதற்கு, இந்த வெவ்வேறு வகையான கேள்விகளையும் மக்கள் சிந்திக்கும் வண்ணம் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு தான் மார்க்சிஸ்டினுடைய அணுகுமுறை. முதலாளித்துவத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்கப்பட்டது. இருக்கக்கூடிய அமைப்பில் அனைத்தும் இருக்கக்கூடிய நவீன நாகரிகம் தவிர்த்து செல்ல முடியாத ஒரு வளர்ச்சியினுடைய அணுகுமுறை மார்க்சிஸ்டினுடைய பங்கு மிகவும் நுட்பமானது, மிகவும் அடிப்படை கட்டமைக்கப்பட்டது. இந்த அணுகுமுறை ஒவ்வொரு நாட்டிலும் பெரும் மாற்றத்தை கட்டமைப்புள்ளது. உலகத்தினுடைய கட்டமைப்பு மனிதகுலம் மனித இனம் ஒவ்வொரு வகையான உயிரினங்களும் வேறுபட்டு சிந்திக்கக்கூடியது, வேறுபட்டு வசிக்கும் கூடியது, வேறுபட்டு தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு செல்லக்கூடியது, அதை அடுத்த தலைமுறைக்கும் அறிவினை பங்கிட்டு சொல்லக்கூடிய உயிரினமாக மனித இனம் வாழ்ந்து வந்திருக்கிறது. அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஆடை இல்லாத மனித இனம், ஆடை நெய்யப்பட்டு ஆடையினுடைய அணுகுமுறை, அடுத்து உணவில் பெரும் புரட்சி, உணவில் சமைக்கும் ட்ரையான பழங்கள் காய்கள் மற்றும் இறைச்சி உண்டது. பின்பு நெருப்பின் வாயிலாக நெருப்பை கண்டுபிடித்து அதை சமைச்சு உண்ணும் தொழில்நுட்பமும், பின்பு அதை பதப்படுத்தி நீண்ட காலம் அதை பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய அறிவு அணுகுமுறையும் கட்டமைத்து தன்னுடைய அறிவை அடுத்த சந்ததியினருக்கு எவ்வாறு கடத்தும் என்ற மொழி வடிவம், எழுத்து வடிவம், ஓவிய வடிவம், கட்டிடக்கலை,
தத்துவ ரீதியான சொல், இலக்கணம், இலக்கியம், போர்க்கருவிகள், தொழில்நுட்பம், அறிவியல் ஆய்வு முறை, இருப்பிட கட்டமைப்பு வசதி, சொகுசான ஓய்வெடுக்கும் முறை, தன்னுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடரிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் நுட்பமான அறிவு, இயற்கையை பற்றிய பேரறிவு, நோய் வந்தால் நோயை தீர்க்கக்கூடிய நுட்பமான அணுகுமுறை, இதை முன்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் மூலியமாக நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, தற்போது நவீனமயமான தொழில்நுட்பம் ரீதியாக மருத்துவ முறை உபகரணங்கள் கொண்டு தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய அணுகுமுறை, முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்கினங்களை போன்றே மனித இனமும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் தருணத்தை மாற்றி அமைத்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய வாழ்நாளையும் நீட்டித்துக் கொள்ளும் தொழில்நுட்பத்தையும் கட்டமைத்த முறை. இவ்வாறு ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறையையும் இந்த மனித குலம் நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு மனித இனத்தை இறப்புக்கும் நோய்க்கும் கொடுத்து அதிலிருந்து கட்டமைப்பித்து தன்னுடைய மனித குலத்தை மேம்பட்ட ஒரு மனித இனமாக தற்போது உலகமயமாக்கலின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பெரும் பேரறிவுடைய பெரும் ஆற்றலுடைய விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டு இருக்கக்கூடிய சமுதாயமாக மனித இன சமுதாயம் இன்று சிறந்து விளங்குகிறது. இதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு கண்டங்களுக்கும் வேறுபட்டு காணப்பட்டாலும், ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரியான வேறுபாடுகள் இருந்தாலும், ஒட்டுமொத்த சமுதாயமும் தன்னுடைய வாழ்க்கை முறையை பங்கிட்டுக் கொள்ளும் அணுகுமுறை தற்பொழுது பெரும் பங்காக தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகமயமாக்கலும் பெரும் பங்கை கொண்டுள்ளது. இதற்கு அடிப்படை சமூக ரீதியாக மனித இனம் தன்னுடைய உணர்வை ஒரு தனி மனிதன் இன்னொரு எதிர்பாலினமா எதிரே இருக்கக்கூடிய மற்றொரு மனிதனுக்கு தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய மொழியையும் புரிந்து விளக்கு கூறும் வல்லமையை பெற்றுள்ள அணுகுமுறை நீண்ட நெடுங்காலமாக அதனுடைய நுட்பத்தை ஆராய்ந்து அணுகி தற்பொழுது வரை கட்டி காத்தனுடைய பெரும் பங்குதான் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனமும் எந்தெந்த நாடுகளுக்கு, எந்தெந்த கண்டங்களுக்கு, எந்தெந்த இடத்திற்கு சென்றாலும் தன்னுடைய தேவையை அங்கு இருக்கக்கூடிய மனித இனத்துடன் பங்கிட்டு கொண்டு சுதந்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் திறம்படவும் அந்த இடங்களில் வசிக்கும் வல்லமையை பெற்றுள்ள தன்மை இந்த மனித இனத்திற்கு பெரும் கொடையாக இந்த உலகமயமாக்கலும் மனித சமுதாயம் கொடுத்துள்ள நுட்பமான அனுபவ அறிவும் இதனுடைய நுட்பமும் ஆகச் சிறந்த பெரும் பங்கை கொண்டுள்ளதை நாம் இன்றளவும் அணுக முடிகிறது. இதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பினுடைய வளர்ச்சியும் அதற்குள் அடங்கியுள்ள தன்மை ஒவ்வொன்றும் மனிதன் என்றும் அவனுடைய அனுபவம், அறிவு, அணுகுமுறை, அதனுடைய அணிவகத்தினுடைய தொழில்நுட்பம் ஒவ்வொன்றும் மனிதனுடைய தான் தனது என்ற நிலையை கேபிட்டலிஸ்ட் தாண்டி அனைத்து மக்களும் மாடர்னைசேஷன் என்ற புதுமையான தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெரும் வளர்ச்சியை கொண்டுள்ளதை நாம் இன்றளவும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுபவம் அனைத்து மனித இனமும் அனைத்து நாடுகளும் அனைத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் விளங்குவதை நாம் இன்றளவும் பார்க்க முடிகிறது. இதற்கு அடிப்படை தத்துவம், அடிப்படை வளர்ச்சி என்றால் உலக நாடுகள் ஒவ்வொன்றும் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த நாட்டினுடைய பண்டமாற்று முறை பொருளாதாரமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி இருந்தது. இந்த பண்டமாற்று முறைக்கு அடுத்து இன்னொரு நாடு மற்ற மனிதனுடைய தேவையை நம்மளுடைய தேவையை அடுத்த மனிதனுடைய தேவையிலிருந்து எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்னு செய்யும் பொழுது அணுகும் பொழுது அவங்களுடைய கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கட்டும் அல்லது
ஆபரணங்களாக இருக்கட்டும் தான் பெற்றுக்கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த எக்ஸ்சேஞ்ச் முறையில், அதாவது பண்டமாற்று முறையில் பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை வந்து இந்த நிலை வந்து ஆரம்ப காலத்தில் தொடங்கப்பட்டது. தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட பணம் அல்லது டாலர் அல்லது கோல்டு அல்லது டைமண்ட் இந்த மாதிரியான மதிப்புக்கு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது அதனுடைய மதிப்பை உயர்த்தி அதன் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் அந்த தனி ஒரு மனிதனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த தனி மனிதனுடைய வளர்ச்சியும் இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் தனி மனிதனுடைய வளர்ச்சியும் அந்த மக்களுடைய வாழ்க்கை திறன் மேம்பாடை வந்து அணுக முடிகிறது. தற்பொழுது உள்ள கட்டமைப்பு அடிப்படையில் உலக நாடுகளில் முதல் 5 தரங்களில் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து 25.32%, இரண்டாவது தரத்தில் உலக நாடுகள் ஜிடிபி வளர்ச்சி அடைந்த, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உலகளவு வளர்ச்சியின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் 17.86% சீனாவும், ஜப்பான் 4.21%, ஜெர்மனி 4.6%, இந்தியா 3.38%. இந்த 5 இடங்களில் உலக வளர்ச்சி பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையில் தற்பொழுது இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில் முதலிடமாக இருந்தாலும், சீனா உலக மக்கள் தொகையில் 2ஆம் இடமாக இருந்தாலும், ஜிடிபின்னு சொல்லக்கூடிய தனி ஒரு மனிதனுடைய வருமானமும் சரி, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய சதவீதத்தின் அடிப்படையில் 5வது இடத்தில் தற்போது உள்ளது. கடந்த காலங்களை விட தற்பொழுது வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் மிக முக்கியமாக வளர்ந்த ஒரு நிலையை வந்து 5ஆம் இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கிறதை வந்து பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு. தற்பொழுது வரை அதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை பங்காற்றக்கூடியது குளோபலைசேஷன் தான். உலகமயமாக்கல் மட்டும்தான் இதனுடைய அடிப்படை வளர்ச்சியை வந்து வெகு விரைவாக அனைத்து அடித்தட்டு மக்களையும் சென்றடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. தொழில்நுட்ப கருவிகள் மூலமாகவும், டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய வாகனம், இடம்பெயர் போக்குவரத்து சாதனங்களின் மூலமாகவும், இருக்கக்கூடிய கல்வியினுடைய வளர்ச்சியின் உச்சமாகவும், தற்போது இருக்கக்கூடிய கைபேசி தொலைத்தொடர்பு மூலமாகவும் தன்னுடைய அறிவு தேடல், தன்னுடைய சிந்திக்கும் திறனையும், தன் என்ன உழைக்கக்கூடிய நிலையில் பொருளாதார வளர்ச்சி அடையலாம் என்ற கூடிய தேவையை வெகு விரைவாக எளிமையாக வளர்ச்சி அடையக்கூடிய நிலையை வந்து கட்டமைத்திருக்கிறது. இதற்கு தொழில்நுட்பமும் சரி, தொடர்பு சாதனமும் சரி, தனி மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எஜுகேஷன் அடிப்படை கல்வியின் கட்டமைப்பும் சரி, அரசியல் பொருளாதாரமும் சரி ஊக்குவிக்கக்கூடிய மிக பெரும் பங்கை கொடுத்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் மக்கள் பெரும் பங்காக ஆற்றி வருகின்றனர். இதை பண்டைய காலங்களில் மக்கள் நிலப்பரப்பினுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது. எவ்வாறு எனில், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலப்பரப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பை கட்டமைத்து பழம்பெரும் தமிழர்கள், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் மூத்த குடி என்று தமிழ் இலக்கியங்களில் கூறக்கூடிய தமிழ் குடி மக்கள் தன்னுடைய மெய் அறிவு, விஞ்ஞான அறிவின் அடிப்படையில் வாழ்க்கை முறையை இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் 5 வகை நிலங்களின் அடிப்படையில் வகுத்துள்ளனர். 5 வகை நிலங்கள், அதாவது நிலங்கள் பூமியினுடைய பூகோள அடிப்படையில் மலையும் மலை சார்ந்த இடமும், நிலமும் நில சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைவனமும், இவ்வாறான 5 நிலப்பரப்பினுடைய தன்மையில் அந்த 5 வகை நிலங்களில் பெயரிடக்கூடிய உணவுப் பொருள் கிடைக்கக்கூடிய உணவுகளை உண்டு அந்த உணவு
தான் உண்டது போக அந்த உணவுப் பொருட்களை அடுத்த நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பண்டமாற்று முறையில் தொடர்பு கொண்டு பகிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை துறையத்தை கட்டமைத்துள்ளனர். தன்னுடைய தேவையையும் தன்னுடைய வாழ் மக்களினுடைய அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்தது போக அடுத்த நிலப்பரப்பில் வாழும் மக்களுடைய தேவையும் பங்கிட்டுக் கொள்கின்றனர். இதில் 5 வகை நிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்தந்த நிலங்களினுடைய தன்மையின் அடிப்படையில் பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் நோய் நிலைகள் வரும். அந்த பருவநிலை மாற்றத்தினுடைய நோய் நிலையை பொறுத்து அவங்க உணவு மூலியமாக அந்த நோய் நிலையை சரி செய்கின்றனர். மழை காலங்களில், பனிக்காலங்களில், வெப்பநிலை காலங்களிலும், குளிர் காலங்களிலும், காற்று இருக்கக்கூடிய கோடை காலங்களிலும் வரக்கூடிய நோய் நிலையை கண்டறிந்து தன்னுடைய வசிப்பிடங்களில் இருக்கக்கூடிய இலைதழைகள் மூலிகையை கொண்டு உணவுகள் மூலியமாக தன்னுடைய நோயை போக்கக்கூடிய நிலைகளை சித்த மருத்துவத்தையும் அவர்கள் அணுகியிருந்தனர். வர்ம கலைகளையும் கொண்டு தன் உடல் ஆரோக்கியத்தையும் உடற்பயிற்சியையும் நீண்ட நெடிய ஆரோக்கிய உடல் கட்டமைப்பையும் வகுத்துள்ளனர். அவர்கள் கட்டமைத்து வாழ்ந்த வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்த வீட்டினுடைய அமைப்பை பெற்றுள்ளனர். இப்போ இருக்கக்கூடிய கட்டிடக்கலையில் இருக்கக்கூடிய சிமெண்ட், காங்கிரீட், கம்பி, தகரம், இரும்பினால் ஆனக்கூடிய கட்டமைப்பை தவிர்த்து அவர்கள் வெறும் மண், கற்களால் ஆன சுவர்களும், கூரை போன்ற வேயக்கூடிய மரங்களால் வேயக்கூடியதும், தென்னங்கீற்றுகளால் இருக்கக்கூடிய கூரைகளை கட்டமைத்து அவர்கள் பனை ஓலைகளால் கட்டமைக்கக்கூடிய கூரைகளையும் அமைத்து அவருடைய வசிப்பிடங்களை வைக்கலாம். அப்படி அவர்கள் வசிப்பிடங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையினுடைய ஆரம்ப நிலையில் உடல் ஆரோக்கியம் என்பது உடல் கட்டமைப்பு வந்து நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்ந்துள்ளனர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மருத்துவ முறை வந்து அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து செவி வழி செய்தியாக கிடைக்கக்கூடிய தொடர்பினால் மட்டுமே மருத்துவம் பார்க்கக்கூடிய பக்கத்து இடங்களுக்கு சென்று அணுகக்கூடிய நிலை இருந்தது. போக்குவரத்து என்பது இப்போ இருக்கக்கூடிய சாலை மார்க்கம் போக்குவரத்தும் சரி, இப்போ இருக்கக்கூடிய வாகனம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட், கார், பஸ், பைக் போன்ற பெட்ரோலிய வாகனங்களும் டீசல் வாகனங்களும் சரி, எலக்ட்ரிக் சாதனங்களும் சரி அப்பொழுது துளியளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ இருக்கக்கூடிய புல்லட் மாட்டு வண்டிகளால் ஆனதும் குதிரை வண்டிகளால் ஆனதும் சாலை நடைமார்க்கமாகவும் சென்றுதான் நோய்க்குண்டானதும் வியாபாரத்துக்குண்டான அணுகுமுறையும் மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து தொடர்பையும் சரி ஏற்படுத்தி கொண்டுள்ள வாழ்க்கை முறையும் கட்டமைத்தனர். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு மணியும் 100 மணியான தொடர்பு கொள்வதற்கு நேரடியாக சென்று தான் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு தன்னுடைய எழுத்து ஆணை மூலியமாக டிராயிங் வரைந்தும், சில ஓலையில் எழுதக்கூடிய எழுத்தாணியில் எழுதி இருக்கக்கூடிய ஓலை மூலியமாகவும் தூது கொடுத்தும் தன்னுடைய தகவலையும் அந்த பரப்பி உள்ளனர். அதனுடைய அடிப்படை நுட்பம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று மாடர்னைசேஷன் சொல்லக்கூடிய 1ஆம் உலகப் போருக்கு அடுத்து 2ஆம் உலகப் போரும் இந்த நிலைகளில் வந்து தொழிற்புரட்சியும் ஏற்பட்டு ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய உயரிய கண்டுபிடிப்புகளை ஒவ்வொரு நாட்டிலும் பங்கிட்டு கொள்ளும் பொழுது அதனுடைய பங்களிப்பு இன்னொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்குது. அதனுடைய அடிப்படை தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழிற்புரட்சி, தொழில்மயமாக்கல் வந்து உலகளவில் வந்ததன் பின்புதான் அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் போக்குவரத்து சாதனங்களையும் பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவதும், மின்சார சாதனங்களை பயன்படுத்தும் நிலையும், ஒளி விளக்குகள் பகல் இரவு என்ற வேறுபாடு இல்லாமல் இரவும் பகல் போல் வெளிச்சம் பெறக்கூடிய மின் சாதனங்களையும் பெற்று தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து பகலில் மட்டுமே வேலை பணிபுரிந்து இரவில் ஓய்வெடுக்கும் நிலை இருந்த காலகட்டங்களில் இரவும் பகல் போல் வேலை செய்யலாம் என்ற நிலையை மின்சாரம் அளவதிக பங்களிப்பு உண்டு. மின்சாரத்தினுடைய வளர்ச்சி எப்பொழுதும் அனைத்து நாடுகளும் பெரும் வளர்ச்சியினுடைய உச்சத்தை பெறுவதற்கு மின்சாரத்தினுடைய கண்டுபிடிப்பு பெரும் பங்கை வகிக்கிறது. இதனுடைய வளர்ச்சி
18வது 19வது நூற்றாண்டில் மட்டும்தான் இதனுடைய வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. இப்போது 20ஆம் நூற்றாண்டில் மின்சாரத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய சேமிப்பு, சூரிய சக்தியை மின்சாரமாக பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்பும் தற்போது பெருகி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, இப்போ இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு வரையில் மக்களுடைய அறிவுத்திறனும் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நுணுக்கமான ஆய்வு அறிவு, அதை அரசு சரி, மக்களுடைய சென்றக்கூடிய விதம் சரி, வெகு விரைவாக சென்றக்கூடிய நிலையை நாம் இன்றளவும் பெரும் வாழ்க்கை முறையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் மின்சாரத்தை பயன்படுத்தும் ஒரு நிலை தற்பொழுது முறையில். முன்னாடி இருக்கக்கூடிய ஆரம்ப காலங்களில் மனிதன் மின்சாரம் என்று அறியாத முன்னாடி மனிதன் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையும் சூரியன் வெளிச்சத்தில் செய்யக்கூடிய நிலை, ஒரு சில காலங்களில் இரவு நிலவினுடைய வெளிச்சத்தில் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை மட்டுமே பெற்றிருக்காது. அப்பொழுது ஒரு மனிதனுக்கு பொருள் தேடல் சார்ந்து தேவையும் வளர்ச்சியும் அதிகம் இல்லாமல் தன்னுடைய உணவு சேமிப்பு, உணவு சார்ந்து நோய் போக்கும் நிலை சார்ந்த மருத்துவ முறை சார்ந்த வாழ்க்கை முறை மட்டுமே அதிகப்படியான பயன்பாட்டு தேவைகள் இருக்கக்கூடிய நிலையை நாம் இன்றளவும் மனிதர்களை, பழங்காலத்தில் மனிதர்கள் வாழ்க்கை முறை இருந்ததை இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், செவிவழி பாடல் வரிகளாகவும், தத்துவங்களின் வாயிலாகவும், ஓவியங்களின் வாயிலாகவும் நாம் இன்றளவும் ஆய்வு செய்து பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜி மற்றும் மானுடவியல் மூலியமாகவும், கட்டிட கலைகள் மூலியமாகவும் நாம் அவங்களை முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் கண்டு பார்க்கும் பொழுது வெறும் கற்களில் மட்டுமே அவங்களுடைய அறிவின் நுட்பத்தை சிலை வடிவமாகவும், ஓவியம் வடிவமாகவும், கட்டிடக்கலை தொழில்நுட்ப வடிவமாகவும், அவங்க சொல்லிய சித்திரங்கள் மூலியமாகவும் நமக்கு பல்வேறு வகையான அறிவு நுணுக்கங்களை விட்டு செல்வது. ஆனால் தற்பொழுது மனிதர்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மேம்பட்ட ஒரு அறிவை, அதனுடைய விளக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொருட்டு தற்பொழுது கொடுக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு, ஒரு மனிதன் உலக இடம்பெயர், அதாவது ரூரல் அண்ட் அர்பன் இரண்டுக்கும், கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் வேறுபட்ட ஒரு நிலை, நகர்ப்புறத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபட்ட நிலையை வெகு விரைவாக அணுகும் அந்த வேறுபாடு இல்லாத ஒரு உலகமயமாக்கல் தொழில்நுட்ப முறை அனைவரும் அனைத்து நேரங்களில் நொடிப்பொழுதில் அணுகு முறையை இந்த உலகமயமாக்கல் தொழில்நுட்ப முறை மனிதர்கள் கண்டுபிடித்துள்ள நுட்பம் உலக பொருளாதார வளர்ச்சியில் மிக நுட்பமாக ஒவ்வொரு நாடு முன்னேற்றி செல்லும் நிலையை கட்டமைப்பது. இதை வேர்ல்டு சிஸ்டம் ஆஃப் தியரி, உலக கோட்பாட்டின் அமைப்பில் தற்பொழுது உலகமயமாக்கல் சைனா அண்ட் இந்தியா வெகு பெரும் பங்காற்றி வருகிறார். இந்திய மக்கள் அனைத்து நாடுகளும் சென்று பொருளாதார ரீதியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டு அந்த நாட்டுகளுக்குண்டான உழைப்பை கொடுத்து தன்னுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியும், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியும் அவர்கள் ஈட்டும் ஒவ்வொரு ஆண்டினுடைய வருமானமும் அளப்பரிய பங்காக இருக்கிறது. ஏனென்றால் அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சியை பெற்ற நாடுகளில் முதல் 2 நாடாக இந்தியாவும் சீனாவும் உள்ளது. இதன் பொருட்டு பல வளர்ந்த நாடுகளுக்கு தொழில்நுட்பத்தை இயக்குவதற்கு, அவங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்குண்டான பணிகளை செய்வதற்குண்டான நிலையில் மக்கள், அதாவது உடல் உழைப்புக்குண்டான தேவை, மனிதர்களுடைய உழைப்பு, மனித வளம் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்டு, அந்த தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த உலகமயமாக்கலின் மூலமாக கடவுச்சீட்டுன்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் மூலியமாக, விசா மூலியமாகவும், அங்கே இருக்கக்கூடிய தங்கி பணியாற்றக்கூடிய வேலை நிமித்தமாகவும் சரி, மருத்துவ பயன் மற்றும் கல்வி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிடும் நிலை போன்று பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் சென்று வரக்கூடிய நிலையில் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து வியக்கக்கூடிய நிலை உள்ளது. நொடி பொழுதில் நாம் நினைத்த இடங்களுக்கு பேசும்
நிலையும் பார்க்கும் நொடி பொழுதில் நாம் தேவை இருக்கக்கூடிய அறிவு தேடலை விளக்கத்தை கையில் உள்ள கைபேசி மூலியமாக தேடல் மூலியமாக விளக்கமான உரையை பெற்றுக்கொள்ளும் நிலை, நாம் வளர்ச்சியை பெற்றுள்ள நிலை வெறும் வியக்கத்தக்கது. ஆனால் தற்பொழுது இதனுடைய நிலை இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையை நாம் இழந்ததை மறுபடியும் மேம்படுத்த வேண்டும் என்ற நிலை 20ஆம் நூற்றாண்டில் அடிப்படை கட்டமைப்பை நாம் இழந்து விட்டோம். இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையை இழந்து விட்டோம். செயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை உச்சத்தை நாம் தொட்டுவிட்டோம் என்ற நிலையை உணரும் தலைமுறையாக இன்றைய தலைமுறை மக்கள் நாம் உணர்ந்துள்ளோம். இதில் வேர்ல்டு சிஸ்டம் ஆஃப் தியரி முன்னாடி கட்டமைத்த முன்னோர்களுடைய பிலாசபிக்கல் தாட், மார்க்சிஸ்டினுடைய அப்ரோச், கேபிட்டலிஸ்டம், வேர்ல்டு எக்கனாமி அண்டு மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாம் சொல்லக்கூடிய உலகமயமாதல், தாராளமயமாதல், தொழில் மயமாதல் அனைத்தும் அதனுடைய வளர்ச்சியினால் இயற்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தையும் பெரும் விளைவையும் விளைத்துள்ளது. ஆனால் அதை மீட்டெடுக்கக்கூடிய பெரும் பங்கு, ஏன்னா அதனுடைய சேதைப்படுத்தியது மனித குலம்தான். திரும்பவும் அதை பாதுகாத்து அதனுடைய அடிப்படை இயற்கையை மீண்டும் வரைமுறை செய்யக்கூடிய தன்மை மனித குலத்துக்கு முக்கிய அடிப்படை பங்கு உள்ளது என்பதை உணர்ந்து தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைக்கு மனிதன் பெரும் முக்கிய பங்கு கொடுக்கக்கூடிய நிலையில் உலகம் மக்கள், உலக தலைவர்கள், உலக நாடுகள் அனைத்தும் அதை நோக்கிய பயணங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன. இதனுடைய அடிப்படை நுட்பமாக அடுத்த யூனிட்டான யூனிட் 7ல் ஹியூமன் அண்டு சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல நாம் பார்க்கலாம். ஹியூமன் அண்ட் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் இது ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதனுடைய வளர்ச்சி என்றும் தொடர்ச்சியான ஒரு நிலை நீடித்து இருக்கிறது. மனிதனை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து விலங்கினங்களும், உயிரினங்களும், பறவைகளும், புல் பூண்டு பூச்சி தாவரங்கள் அனைத்தும் இந்த வளர்ச்சியினுடைய உச்சத்தை தொடவில்லை. ஏனென்றால் மனிதன் மட்டுமே சிந்திக்கும் திறன், நடந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து தன்னுடைய அறிவை பங்கிட்டுக் கொள்ளும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் திறனையும் பெற்றுள்ள நிலை, ஒரு இடத்துல இருந்தே தன்னுடைய தேவையை இன்னொரு மனிதன் மூலியமா பெற்றுக்கொள்ளும் நிலை, ஆய்வு ஆழ்ந்த சிந்தனையை முன்னோக்கி பார்க்கும் முறை, நுட்பமான கருவிகள் மூலியமாக மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் நிலையை பெற்றுள்ள மனித சமுதாய வளர்ச்சி தன்னுடைய நோயை எவ்வாறான உணவுப் பொருட்களின் மூலிமா போக்கிக் கொள்ளலாம், தன்னுடைய அறிவை எவ்வாறு வகையான கண்டுபிடிப்பு மூலிமா பெருக்கிக் கொள்ளலாம், தன்னுடைய தேவையை எவ்வாறு எந்தெந்த செயல்களை செய்தால் இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், இயற்கையில் கிடைக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவான மாமிச வகைகளாக இருக்கட்டும், எவ்வாறு வகையான சமைச்சு அல்லது சமைக்காமல் கிடைக்கக்கூடிய உணவுகளை நாம் உண்ணும் பொழுது உடலில் ஏற்படும் நிலையை கண்டறிந்து ஆய்வு செய்து அதனுடைய நுட்பத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கும், தன்னுடைய மனைவிக்கும், தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் தன்னுடைய புத்தகங்கள் வாயிலாகவும், சொல் பாடல்கள் வாயிலாகவும், ஓவியங்கள் வாயிலாகவும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய அறிவு நுட்பத்தை பெற்றதனால் மனிதனுடைய வளர்ச்சி நீண்ட நெடிய தொடர்ச்சியான வளர்ச்சியை பெற்றுள்ளார். இதை சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது சமுதாயத்தின் அடிப்படையில், சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தில் மனிதனுடைய வளர்ச்சி பெரும் பங்கு பெற்றுள்ளது. ஒவ்வொரு விலங்கினரும் அதனுடைய தேவையை, உணவு, பசி, காமம் என்ற தேவையை பூர்த்தி செய்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளும். ஆனால் மனித சமுதாயம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து மட்டும் இல்லாமல் தன் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் தேவைக்காகவும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவையாகவும் நீண்ட நெடிய உழைப்பை கொடுத்துள்ளனர். அதனுடைய கட்டமைப்பை நம் ஆய்வின் மூலியமாகவும் தன்னுடைய மக்களுடைய தேவையை எவ்வாறு வகையான சமூக சூழலை கட்டமைக்கணும் என்று நீண்ட நெடிய அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், வாழ்க்கை தத்துவம், கதை, ஓவியம், இலக்கியம், உடற்பயிற்சி, தியானம்,
மக்களுடைய ஆரோக்கிய மருத்துவம், உணவு முறை போன்ற பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள், கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய அறிவை எவ்வாறு வகையான பங்கிட்டுக் கொள்கிறார் என்பதை பொறுத்து வளர்ச்சியடையும். இதனால் தற்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எளிமையான முறையில் தொழில்நுட்ப முறையான நகரத்தை சென்றடைவதற்கு மக்களுடைய சமூக உறவுகள் நீண்ட நெடிய நீடித்து இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அரசியல் மற்றும் பொருளாதாரம், தனி மனிதனுடைய வளர்ச்சி, கண்டுபிடிப்பு, உழைப்பு, தொழில்நுட்பத்தை பங்கேற்றுக் கொள்ளும் முறை அனைத்தும் தற்பொழுது மனித உள்ள வளர்ச்சியை, சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி கட்டமைத்துள்ளது. ஒவ்வொரு கிராமமும் வளர்ச்சியும் அந்த அருகில் இருக்கக்கூடிய நகரத்தின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நகரத்தின் வளர்ச்சியும் அந்த நாட்டினுடைய அடிப்படை வளர்ச்சியை மையமாக வச்சு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து விளங்குகிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சியும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய பங்கில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வறுமையை போக்கி, அதாவது பசியின்மை, தன்னுடைய அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து தன்னுடைய அடுத்த சந்தனுடைய அறிவு வளர்ச்சியான கல்வி, பொருளாதாரம், சமூக, திருமண உறவு முறை சார்ந்த வாழ்க்கை முறை, ஆரோக்கியம் என்ற கட்டமைப்பை பெரும் வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய நிலையை இன்றளவும் மனித சமுதாயம் மிக நுட்பமாக, மிகவும் அழகாக வழிபாட்டு முறை என்றாலும், கலாச்சாரம் என்ற பங்கீட்டு குழுவிலும், வாழ்க்கையில் கேளிக்கை, கொண்டாட்டங்கள், சுற்றுலா போன்ற பிரமிக்கத்தக்க ஆனந்தத்தையும், அறிவையும், சமூக பங்கீட்டையும் மக்கள் பரிமாறிக்கொள்ளும் நிலை விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அனைத்து சமுதாயமும், அனைத்து மக்களும் அறிவு சார்ந்த வாழ்க்கை முறையும், அணுகுமுறையும், தொழில்நுட்பத்தை வெகு எளிமையாக, நுட்பமாக கையாண்டு அதனுடைய நுட்பத்தில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த மற்றவருடைய சுதந்திரத்தையும் மற்றவருடைய ஆனந்தத்தையும் பெருக்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற்றுள்ளனர். முன்னாடி இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய தேவையை, அதாவது விலங்குகள் போன்று ஒரு விலங்கு தன்னுடைய பசியை போக்குவதற்காக வேட்டையாடினாலோ, அருகில் இருக்கக்கூடிய உணவை அருந்தும் போதோ, அருகில் இருக்கக்கூடிய விலங்குகளை எதுவும் வரவிடாத அளவுக்கு அதை உணவை காத்து கொண்டு தான் மட்டுமே உண்ணும் அந்த நிலை விலங்கினங்களை, அந்த நிலை மாறி மனித இனம் உணவை பங்கிட்டுக் கொள்ளும் முறையாக இருக்கும், ஆனந்தத்தை பங்கிட்டுக் கொள்ளும் முறை, துக்கத்தை பங்கிட்டுக் கொள்ளும் முறையாக, உழைப்பையும் அறிவு கண்டுபிடிப்பையும் பங்கிட்டுக் கொள்ளும் முறை மிகப்பெரிய சமூக வளர்ச்சியினுடைய கட்டமைப்பை கொண்டுள்ளது. உழைப்பும் சரி, தொழில்நுட்பம் சரி, வாழ்க்கை முறை கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய நிலையை நாம் இன்றளவும் பார்க்கலாம். இதை டெவலப்மெண்ட் ஆஸ் ஏ ஃப்ரீடம், சுதந்திரமான வளர்ச்சி, அந்த கட்டமைப்பில் ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு பறவைகளும், விலங்குகளும் சுதந்திரம் என்பதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் வாழ்க்கை முறையை கட்டமைத்திருந்தாலும், உணவு சங்கிலி என்று வந்துவிட்டால் ஒன்று சார்ந்து வாழக்கூடிய நிலை. இயற்கையில் இருக்கக்கூடிய பல விலங்கினங்கள் தாவர புண்ணுகளை சார்ந்து இருக்கிறது, பல விலங்கினம் பல வகைகளை சார்ந்து இருக்கிறது, கிழங்கு வகைகளை சார்ந்து இருக்கு. பல விலங்கினம் மற்றொரு விலங்கினங்களை வேட்டையாடி சாரும் உணவு உண்ணும் நிலையில் இருக்கிறது. ஆனால் மனித குலம் வேட்டையாடியும் உணவு உண்ணும் நுட்பத்தையும் பெற்றுள்ளார். விவசாயம் செய்து ஒரு இடத்தில் பயிர் செய்து உணவு உட்கொள்ளும் நிலையும் பெற்றுள்ளார். பல வகையை பறித்து உண்ணும் நிலையையும் பெற்றுள்ளார். இவ்வாறான சூழலில் தற்போது சுதந்திரம் என்ற நிலையில் அது ஆரோக்கியமாக கட்டமைக்க வேண்டும் என்றதனால் மனிதன் ஒவ்வொன்றும் தன்னுடைய சமூகத்தினுடைய அடிப்படை சட்டத்திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறதோ, ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு மனிதனுடைய அடிப்படை தேவையை சிதைக்கக்கூடாது, சீர்குலைக்கக்கூடாது, அவளுடைய ஆனந்தத்தில் நாம் பறித்து துன்பப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய தேவையை நாம் அளிக்கக்கூடாது என்பதை சார்ந்து சட்டத்திட்டங்களும் தனக்குள்ள இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை வரையறை செய்து அந்த சமூக கட்டமைப்பிலும்
ரிட்டன் எழுத்துப்பூர்வமான சட்டங்கள், அன்ரிட்டன் எழுத்துப்பூர்வமற்ற சட்டங்கள் என்று இருக்கக்கூடிய சமூக சட்டங்களும் சரி, அரசியல் சமூக சீர்திருத்த சட்டங்களும் சரி, இரண்டும் ஏற்றுக்கொண்டு உலக எங்கெல்லாம் மனித சமுதாயம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் இந்த இரண்டு சட்டத்திட்டங்களும் மனதளவிலும் செயல் அளவிலும் நீண்ட நெடிய காலங்களாக கடைபிடித்து வாழ்கிறது. இவ்வாறான சட்டத்திட்டங்கள் சுதந்திரத்தினுடைய முழுமையும் அனுபவிக்கும் நிலையை மனித உலகத்திற்கு கொடுத்துள்ளது. இவ்வாறான சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வெகு விரைவாக ஒரு இனம் அழியும் தன்மையை பெற்றிருக்கக்கூடும். குறிப்பாக விலங்கினங்களும் எடுத்துக்கொள்வோம். முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் தற்பொழுது வரை பெற்றுள்ள ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் பல்வேறு வகையான விலங்கினங்களும் சரி, தாவர இனங்களும் சரி, பறவை இனங்களும் அழிந்ததை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஆய்வின் மூலியமாகவும் கண்டுகொண்டிருக்கிறோம். இவ்வாறான அழிவிற்கு அடிப்படை காரணம் அந்த இனங்கள் மனித சமுதாயம் போன்று அறிவு, தொழில்நுட்பம், தன்னுடைய அறிவு தேவைகளை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் தன்மை இல்லாத ஒரு நிலை. இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை கிடைக்காத பட்சத்தில் அதனுடைய பசி பட்டினி மூலியமாக மாண்டு செல்லும் நிலை, பருவநிலை மாற்றத்தில் தகவமைப்பை கட்டமைத்துக் கொள்ளும் ஒரு நிலை இல்லாத ஒரு உயிரினங்களாக பல்வேறு வகையான விலங்கினங்களும் சரி, தாவர இனங்களும் சரி, பறவை இனங்களும் பெற்றிருந்ததை பல்வேறு வகையான தொழில்நுட்ப ஆய்வின் மூலியமாக அவங்க வாழ்ந்து இருந்த எலும்பு எச்சங்கள் மூலியமாக நாம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் பெரும் புரட்சி செய்த ஒரு உயிரினமாக மனித இனம் பெற்றுள்ளது. அந்த புரட்சி செய்ததுக்குண்டான அடிப்படை கட்டமைப்பு மனித சமுதாயம் தனக்குள்ளே ஒரு சட்ட விதிமுறைகளை கட்டமைத்து தகவமைத்து கொண்டு வாழ்ந்த நிலை. நம்ம முன்னோருடைய வாழ்க்கை முறை, திருமணம் என்ற அடிப்படை கட்டமைப்பு, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலையும், அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் மற்றொரு பெண் இந்த திருமணம் முடித்த ஆண் பெண்ணை தவறான முறையில் குறுக்கிடக்கூடாது என்ற சட்டத்திட்டமும் சரி, குறுக்கிட்டால் அனைத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தண்டனைகள் வழங்கக்கூடிய நிலையும் இருக்கக்கூடிய அமைப்பும், இது அனைத்து சமுதாயத்தினுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சட்டங்களும் சரி, அனைத்து சமுதாயத்துக்குண்டான நிலையில் வளர்ச்சியை நோக்கிய அமைப்பும் சரி, முன்னோர்கள் அனுபவம் சார்ந்த வாழ்க்கை முறை கட்டமைப்பதை பெரும் பங்காக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண் ஏற்றுக்கொண்டுவிட்டால் கடைசி வரை தன்னுடைய பசி, தாகம், உணர்வு அனைத்தும் இரண்டு பேரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளும் நிலை, முழுமையான ஒரு வாழ்க்கை சுதந்திரத்தை தான் இரண்டு பேரும் பரிமாறிக்கொள்ளும் நிலையை கட்டமைத்தது பெரும் பங்காக உள்ளது. இந்த சுதந்திரத்துடன் கூடிய சமூக கட்டமைப்புடன் கூடிய வாழ்க்கை முறை மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியின் பெரும் பங்கை அளித்துள்ளதை நாம் பல்வேறு வகையான ஆய்வின் மூலியமாகவும், கல்வி நுட்ப அறிவின் மூலியமாகவும், பல்வேறு வகையான நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நாம் பார்க்கும் பொழுதும் நாம் இன்றளவு இருக்கக்கூடிய வளர்ச்சியை பெரும் பங்காக பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு நாட்டில் வெறும் பெட்ரோல், டீசல் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நாட்டில், ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை காய்கறிகள், பழங்கள் இருக்கக்கூடிய வளங்களும் சரி, வாழ்க்கை முறை வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறை வேறுபாடு. ஆனால் உலகமயமாக்கல் மூலியமாக, தொழில்நுட்பமயமாக்கல் மூலியமாக, மக்கள் சமூக பரிமாற்றத்தின் மூலியமாக, இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனங்கள் மூலியமாக எடுத்து சென்று அனைத்து மக்களும் பொருளாதார பங்கீட்டு மூலியமாக தன்னுடைய தேவையை தன்னுடைய உழைப்பின் மூலியமாக உணவு, மருத்துவம், கல்வி, வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஆடம்பர சொகுசு சுதந்திரம் சொல்லக்கூடிய அனைத்து இன்ப வாழ்க்கை அணுகுமுறைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தற்பொழுது அனைத்து மக்களும் ஆண் பெண் வேறுபாடின்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உள்ளது. ஆடைகளும் சரி, ஆபரணங்களும் சரி, உணவுகளும் சரி, இவ்வாறாகியான நிலை மனிதர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களும் சரி, தற்போது இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை இவ்வாறு வகையான வாழ்க்கை முறையில் சுதந்திரத்தினுடைய தன்மையை விளக்குகிறது.
அடுத்தபடியாக கேப்பபிலிட்டி அப்ரோச்சஸ் டு டெவலப்மெண்ட், அதாவது திறன் அணுகுமுறை, அதாவது வளர்ச்சியை நோக்கிய திறன் அணுகுமுறை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான தனித்துவமான திறமை கட்டமைக்கப்பட்டு தன்னுடைய அனுபவ ரீதியாகவும் அறிவு நுட்ப ரீதியாகவும் தாய் தந்தையினர் இருக்கக்கூடிய தாங்கி வரக்கூடிய முன்னோர்கள் ஜெனட்டிக்கான ஜீன்கள் மரபணுகள் மூலியமாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை பெற்றுள்ளது. அது உயர்வு, உடல் உயரம், குள்ளம், உடல் எடை அதிகம் குறைவு, நிறம் கருப்பு, வெண்மை, மாநிறம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வெவ்வேறு வகையான வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய கல்வி, அறிவு, அனுபவம் சொல்லக்கூடியது, உடல் உழைப்பு, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடியது அனைத்தும் மரபணு முறையிலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை சூழலும் இரண்டிலும் பெரும் பங்கை பெற்று ஒரு மனித இனம் வளர்ச்சி பெற்றுள்ளது. அந்த மனித திறனுடைய வளர்ச்சி அவர்கள் பெற்றுள்ள அறிவியல் தொழில்நுட்பம் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர கட்டமைப்பு முறை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தினுடைய தொழில்நுட்ப அறிவு முறை, அந்த மனித சமுதாயம் பெற்றிருக்கக்கூடிய குடும்ப அமைப்பினுடைய வளர்ச்சி நிலை, இதை பொறுத்து வெவ்வேறு வகையான வேறுபாடுகள் இருந்தாலும் தற்பொழுது அனைத்து அடித்தட்டு மக்களும் சென்றடையக்கூடிய தொழில்நுட்ப உலகமயமாக்கலுடைய நிலை பெரும் பங்கை பெற்றுள்ளது. இது சுதந்திரத்தினுடைய வளர்ச்சியாக தற்பொழுது உலக நாடுகள் தங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி தகவல் தக்கமைத்துக் கொள்கின்றது. இதை ஒவ்வொரு வகையான ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனித சமுதாய வளர்ச்சியினுடைய ப்ராசஸ் நீடித்த ஒரு நிலையை பங்கிட்டுக் கொள்கிறது. இது நாட்டிற்கு நாடு வேறுபட்ட நிலை இருந்தாலும் தற்பொழுது வேறுபட்ட நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே வருகிறது. வேறுபாடு கலைந்து அனைத்து நாடுகளும் ஒரே மாதிரியான வளர்ச்சி, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்றமைத்துள்ளது. உடல் உழைப்பு வளர்ச்சி வேறுபட்ட நிலை இருந்தாலும் தொழில்நுட்ப அடிப்படையில் எந்த நாடுகளில் எந்த தொழில்நுட்பம் கண்டுபிடித்தாலும் அந்த தொழில்நுட்பத்தினுடைய இயக்கம் மனிதர்கள் எவ்வாறு இயக்குகிறார்களோ அதை பொறுத்த இயக்கங்கள், தொழில்நுட்பத்தினுடைய இயக்கம் ஒரே மாதிரியான இயக்கங்கள் தான் இயக்கப்படுகிறது. அவ்வாறான நிலை தற்பொழுது தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு அனைத்து நாடுகளும் எவ்வாறான தொழில்நுட்ப வளர்ச்சியை இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார்களோ அதனுடைய மையமாக ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு வகையான அணுகுமுறையினுடைய நீண்ட நெடிய தொழில்நுட்ப அணுகுமுறை, அவங்களுடைய இராணுவமாக இருக்கட்டும், கடல் சார்ந்த ஆய்வு முறையாக இருக்கட்டும், விண்வெளி சார்ந்த ஆய்வு முறையாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த ஆய்வு முறை, மருத்துவம் சார்ந்த ஆய்வு முறை, அறிவியல் நுட்பமான ஆய்வு முறை, விவசாயம் சார்ந்த ஆய்வு முறை அனைத்திலும் நாட்டினுடைய மக்களுடைய அறிவு நுட்பமான வளர்ச்சியை பொறுத்து வளர்ச்சி நீண்ட நெடிய ஒரு நிலையை பெற்றுள்ளது. இவ்வாறு வகையான நீண்ட நெடிய வளர்ச்சி அளப்பரிய பங்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வி வளர்ச்சியை பொறுத்தே பெறுகிறது என்று தவிர்க்க இயலாது. அந்த கல்வி வளர்ச்சியினுடைய கட்டமைப்பு தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான வளர்ச்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு இந்திய தேசத்தில் உள்ள இளைஞர்களுடைய பங்கு, இளைஞர்களுடைய கடுமையான உழைப்பு, உலகளாவிய பரந்த விரிந்து பல நாடுகளிலும் சென்று வேலை செய்து தன்னுடைய நாட்டுக்கு அதனுடைய பணத்தை தன்னுடைய குடும்பத்திற்கும் சரி பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது தேசத்தினுடைய வரி, தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியும் வளர்ச்சியடைவதோடு நாட்டிற்கும் சரி தொழில்நுட்ப வளர்ச்சியும் சரி பெரும் பங்காற்றி உலக நாடுகளில் 5வது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த நாடாக இடம்பெறுவதற்குண்டான வளர்ச்சியில் இந்திய தேசத்தினுடைய இளைஞர்கள் ஆண் பெண் இருவருடைய பங்கும் அதற்கு அரசு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய பங்கும் பெரும் வளர்ச்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு பெற்றுள்ளது. இது அதிகமான திறன், தகுதி, உழைப்பு, இந்திய தேசத்தில் கொண்டுள்ள
குடும்ப கட்டமைப்பு. பல நாடுகளில் குடும்பம் என்ற கட்டமைப்பு இந்திய தேசத்தினுடைய கட்டமைப்பு போன்று இல்லாமல் சிதைந்து உள்ளது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பின்பு மன கருத்து வேறுபாடு வரும் பொழுது தன்னுடைய இருவரும் சந்தித்து ஒரு எழுத்துப்பூர்வமாக இருவரும் கையொப்பமிட்டு பிரிந்து செல்வார்கள். அது எந்த நிலையாக இருந்தாலும் அது எப்போதும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்திய தேசத்தில் குடும்பம் என்ற கட்டமைப்பு அடிப்படை கலாச்சாரங்களாக கட்டமைப்பது. ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணம் செய்த பின்பு ஒரு ஆண் பெண் திருமணம் செய்த கணவன் மனைவி என்ற தகுதியை பெறும் பட்சத்தில் சாகும் வரை கணவன் மனைவிக்கு என்ன மாதிரியான நோய் நிலை வந்தாலும் சரி, என்ன மாதிரியான துன்ப நிலை வந்தாலும் இருவரும் சமமாக பங்கிட்டு கடைசி வரை பங்கேற்றுக் கொள்வார்கள். தன்னுடைய குழந்தைகள் திருமணம் செய்து கொண்ட பின்பும் தாய் தந்தையினர் மட்டுமே தனியாக இறக்கும் தருவாயில் வரையில் ஒன்றாகவே இறந்து செல்லும் நிலை குடும்ப கட்டமைப்பு இன்றளவும் அனைத்து மாநிலங்களும், அனைத்து கிராமங்களிலும், அனைத்து நகர்ப்புறங்களிலும் இருக்கக்கூடிய நிலைதான் இந்திய தேசத்தினுடைய இருக்கக்கூடிய ஐடியல் கட்டமைப்பு. இதனுடைய பங்கு தேசத்தினுடைய கட்டமைப்பை தாண்டி ஒவ்வொரு வகையான தனி மனிதனுடைய ஒழுக்கத்தையும் மனித குலத்தினுடைய வளர்ச்சியையும், அதாவது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையை உடல் சார்ந்து உணர்வு சார்ந்து தேவையை இயற்கையிலிருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்கிறான், அது மற்ற மனிதனிலிருந்து துன்பத்தை அளிக்காமல் தான் அனைத்து சமுதாய மக்கள் அனைத்து உயிரினத்தினுடைய நிலையிலும் அறிவு சார்ந்து பசியை எவ்வாறு போக்குகிறான், தாகத்தை எவ்வாறு போக்குகிறான், உணர்வை எவ்வாறு தனித்துக் கொள்கிறான், தன்னுடைய உடல் உணர்வு அறிவினுடைய நிலையை எவ்வாறு மற்றொரு மனிதனிடம் பங்கிட்டுக் கொள்கிறான் என்ற நிலையை கட்டமைப்பித்துக் கொள்கிறது. தகவமைப்பு இந்திய சமுதாயத்தில் குடும்பம் என்ற உறவு முறை கொடுத்துள்ளது. உறவு அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, தங்கை, தாய் தந்தை, தாத்தா பாட்டி அப்படின்றக்குள்ள கூட கூட்டு குடும்பம் என்ற கட்டமைப்பு பெரும் பங்கை இந்திய சமுதாயம் பண்டைய காலங்களில் கொடுத்துள்ளது. ஆனால் தற்பொழுது இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில் புரட்சி வந்த பின்னாடி, உலகமயமாதல் வந்த குளோபலைசேஷன் வந்த பின்னாடி வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் கிராமப்புறங்களில் குடும்பம் என்ற கட்டமைப்பு கொஞ்சம் கூட்டு குடும்பம் என்ற கட்டமைப்பு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. விவசாயம் செய்து உணவு அந்த விவசாய நிலங்களின் பங்கீட்டு மூலியமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய அடிப்படையை பங்கிட்டுக் கொண்டு திருமணம் கல்வி முறையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையும் அந்த மனித குலத்தினுடைய கட்டமைப்பினுடைய ஆணி வேறாக குடும்பம் என்ற கட்டமைப்பை இன்றும் சிதைக்க விடாமல் கட்டமைத்துக் கொள்ளும் நிலை கிராமப்புறங்களுடைய குடும்பம் கட்டமைத்துள்ளது. நகர்ப்புறங்களில் தொழில் சார்ந்து தேவைக்கும் கல்வி சார்ந்த தேவைக்காகவும் மக்கள் வெவ்வேறு வகையான தனியான ஒரு இடங்களை பிரிந்து செல்லக்கூடிய நிலை, ஏதாவது ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே இருவரும் சந்தித்து குடும்ப நிலையை பங்கிட்டுக் கொள்ளும் நிலை இருக்கக்கூடிய நிலை சமீப காலங்களாக அதிகரித்து கொண்டே வருகிறது. மீண்டும் பழைய நிலை குடும்பம் என்ற அமைப்பை ஒரு தொழில்நுட்பத்தை மூலியமாக அணுகி மனிதனுடைய அடிப்படை வளர்ச்சியான மனித குலத்தினுடைய மனித நேயத்தினுடைய சமூக உறவுகளுடைய வளர்ச்சியை பேணி போற்றி காத்து அது அறிவு சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து இயற்கை சார்ந்த வளர்ச்சியும் சரி மெய்ப்பிக்கும் வண்ணம் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வாழ்விடங்களிலும் சரி தன்னை தகவமைத்துக் கொள்ளும் போது இயற்கை சார்ந்த வாழ்விடங்களில் மக்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற தகவல்களை தொழில்நுட்பத்தின் வாயிலாக குடும்பத்தினுடைய அமைப்பை மீண்டும் பழமையை தக்க வைத்துக் கொண்டு அனைத்து உழைப்பினும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் உறவுகள் மனித வளத்தை பிரித்தாளும் நிலையை தவிர்த்து உறவுகளை மென்மேலும் இணைக்கும் பிணைக்கும் ஒரு பாலமாக தொழில்நுட்பத்தை நாம் கையாள வேண்டும் என்பதை இந்த சமூகத்தினுடைய மனிதகுல வளர்ச்சி இது சோசியலினுடைய
பெர்ஸ்பெக்டிவாக வந்து அதனுடைய நிலையை வந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு வகையான நிலை வந்து ஒவ்வொரு வகையான காலகட்டத்திற்கும் மாற்றம் பெற்றாலும் தற்பொழுது கொடுக்கக்கூடிய அறிவின் உச்சநிலை வந்து ஒன்று இயற்கை சார்ந்த மெய் நுட்ப கோட்பாடு அறிவியல், இன்னொன்று தொழில்நுட்ப சார்ந்த அறிவியல் நுட்ப வளர்ச்சி கோட்பாடுகள். இந்த இரண்டு நிலையிலும் மனிதனுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. மெய்யியல் அறிவு வளர்ச்சி முன்னாடி பெற்றுள்ள முன்னோர்களுடைய அறிவு வளர்ச்சி மெய்யியல் கோட்பாடு. தற்போது பெற்றுள்ள அறிவியல் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த இரண்டும் மனித சமுதாயத்தை இணைத்து, குடும்ப உறவுகளை இணைத்து, தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தையும், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய ஆரோக்கியத்தினுடைய நிலையை பறிக்காமல் சுதந்திரமாக அன்பு, பாசம், பிணைப்பு, தேவை, அறிவு, நுட்பம், ஆனந்தம், ஆரோக்கியம் போன்ற உயர்ந்த பண்புகளை பெற்று இணைக்கும் பாலமாக தொழில்நுட்பத்தை கையாளும் நிலை மனித சமுதாயத்திற்கு அடிப்படையாக வேண்டும் என்ற நிலை இன்றளவும் பல்வேறு வகையான சமூகவியல் அறிஞர்களும் சரி, தத்துவ அறிஞர்களும் சரி, சமூக உளவியல் அறிஞர்களும் சரி, அடிப்படையான ஆய்வு முறையின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை அனைத்து சமுதாயத்திற்கும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக, ஒவ்வொரு வகையான கல்வி தொழிற்சாலைகளையும் சரி, கல்வி நுட்பங்களும் சரி, மக்களை அணுகி கொண்டே வருகிறார்கள். இந்த நிலை விரிந்து பரந்த உலக மக்கள் வாழ்விடங்கள் வரை சென்று அனைத்து மக்களும் உறவு என்ற தகவல் கட்டமைப்பிற்குள் தொழில்நுட்பம் என்ற கட்டமைப்பை கையாண்டு இந்த நிலையில் இயற்கை சார்ந்த வாழ்வியலை சிதைக்காமல் அறிவு தொழில்நுட்பம் சார்ந்த வாழ்க்கை முறையை எவ்வாறு தகவமைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது ஹியூமன் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது மனித சமுதாயம் சமூக கட்டமைப்புக்குள் தன்னுடைய மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, தன்னுடைய திறன், அணுகுமுறை, தன்னுடைய சுதந்திரமான வாழ்வியல் கோட்பாட்டு நிலை, மனித சமுதாயத்தினுடைய தொடர்ச்சியான நிலை, தன்னுடைய அறிவியல் தகவமைப்பு, ஒவ்வொரு மனிதனுடைய தொடர்பு, மனிதனுடைய உயர்ந்த வளர்ச்சியின் பங்கீடாக விட்டு செல்லக்கூடிய பங்களிப்பு எடுத்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய உயர்ந்த சிந்தனை பண்புகள் ஒவ்வொன்றும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அணுகுமுறையில் கண்ட வளர்ச்சியும் எளிமையான முறையில் அனைவரும் அணுகி இணையான, சமமான, வேற்றுமையற்ற ஒரு மனிதகுல ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான பங்காக இந்த தொழில்நுட்பமும் சரி, இயற்கையினுடைய அணுகுமுறையும் சரி, இயற்கை சார்ந்த வாழ்வியல், இயற்கை மாறுபாடுகளையும் எவ்வாறு வகையான தகவமைத்துக் கொள்ளும் நிலையும் சரி, பங்கிட்டுக் கொள்வதற்குண்டான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நிலை இன்றளவும் உள்ளது. இதை தற்பொழுது சென்னை, இங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் பெரும் மழை வெள்ளங்கள் ஏற்பட்ட பொழுது ஒவ்வொரு அருகில் உள்ள மாவட்டங்களில், அருகிலுள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் உணவுப் பொருட்களை கொடுத்து உதவிய விதம், அவங்களுடைய போக்குவரத்து சாதனங்களை கொண்டு அருகில் சென்று படகு, கப்பல் போன்ற சிறிய உபகரணங்கள் மூலியமாக நீரில் நீந்தி அவங்களுடைய வாழ்விடங்களுக்கே சென்று உணவளித்த விதம், அவங்களை மருத்துவ உதவி செய்த விதம், ஆரோக்கியமாக மனித சமுதாயம் தொழில்நுட்பத்தை எவ்வாறு வளர்ச்சியடைய செய்துள்ளது, எவ்வாறு வகை அணுகியது, வானூர்தி மூலியமாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கியது, ஒலிபெருக்கி சாதனங்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டது, கைபேசி மூலமாக மக்களை தொடர்பு செய்தது, அங்கு இருக்க மக்களையும் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் மூலியமாக அவங்களை அழைத்து சென்று பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து இருக்கக்கூடிய ஆடைகள் அணிகலன்கள் கொடுத்து அவங்களுடைய
வாழ்க்கை முறையை தற்சமயம் இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து அவங்களை மீட்டெடுத்த விதம், மனிதனை அணுகக்கூடிய நிலை, இவ்வாறு வகையான அணுகுமுறை விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் கிடையாது. இந்த நிலையில் மனித சமுதாயம் நீண்ட நெடிய காலங்களாக தங்களுடைய வாழ்க்கை முறையில் என்றும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வாழ்க்கை முறையில் பெறக்கூடிய உடல் உழைப்பிலும் அதனுடைய வளர்ச்சியினுடைய நுட்பத்தையும் எவ்வாறு வகையான தன்னை தகவமைத்துக் கொள்கிறாள், அந்த நிலையில் இன்னொரு மனிதனுடைய துன்பத்தை தான் துன்பம் போல் ஏற்று அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும் விதம் மனிதம். அந்த தான் சமுதாயத்தினுடைய பங்களிப்பு மிக நுட்பமாக இருக்கிறது. இதை எவ்வாறு நம் சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்றால், ஒரு தேசத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றொரு தேசத்திற்கு அது வளர்ச்சி நோக்கி இருக்கும் என்று அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அதிலிருந்து மீண்டெடுந்து தன்னுடைய வாழ்க்கை முறையும் உணவு அடிப்படை தேவையும் வளர்ச்சியடையக்கூடிய நிலை கட்டமைக்கும் நிலைதான் உலகமயமாக்கலுடைய அடிப்படை மைய கருவாக உள்ளது. இதில் இவ்வாறு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் நகரங்களிலும் அதை மீட்டெடுப்பதற்கு மனிதத்தின் அடிப்படையில் பாதிப்பு அடையாத கிராமங்களில் நகரங்களில் இருந்த மக்கள் உணவு பொருட்கள் கொடுத்து, பொருளாதார நிதியுதவி கொடுத்து, உடல் சார்ந்த உழைப்பும் சரி, தன்னுடைய உபகரணங்கள் சார்ந்த அணுகுமுறையும் கொடுத்து அவர்களை மீட்டெடுக்க மனத அளவில் உள்ள ஆதங்கம், அதாவது அணுகுமுறை, கண்ணீர், அவங்களுடைய துக்கத்தையும் தான் துக்கம் போல எடுத்து அணுகினார்களோ, இவ்வாறான நிலைதான் மனித இனம் சமூகம் சார்ந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இவ்வாறு தான் மனித சமுதாயம் நீண்ட நெடிய காலங்களாக தன்னுடைய மரபு ரீதியான வாழ்க்கை தகவமைப்பை கட்டமைத்து கொண்டே வந்துள்ளது. உலகளவில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு நாட்டிற்குண்டான அடையாளங்களாக பல்வேறு வகையான மனித உணர்வுகளும் சரி, பண்பாடு, கலாச்சாரம், அவங்களுடைய அணுகுமுறை வேறுபாடு இருக்கிறது. அந்த அவ்வாறு வகையான வேறுபாடுகள் தற்பொழுது ஒன்றிணைத்து உயர்ந்த பண்பு எதுவோ அந்த உயர்ந்த பண்பை அனைவரும் பெறுவதற்குண்டான சூழலை தற்பொழுது உள்ள உயர்ந்த தொழில்நுட்பம், உயர்ந்த அறிவியல் பரிமாற்றிக் கொள்ளும் நிலை, உலகமயம் அதனுடைய நிலை, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை அனைத்தும் மக்களுடைய நீண்ட நெடிய தேவைகளை வெவ்வேறு வகையான காலச்சூழலில் பங்கேற்றுக் கொள்கிறது. இவ்வாறான நிலை குடும்பம் என்ற உறவுமுறை, சமுதாயம், அரசு, பொருளாதார நிலை, கல்வி, சமூக சூழல் சார்ந்த அனைத்து நிலைகளிலும் சமுதாயத்தினுடைய பங்களிப்பில் ஒரு தனி மனிதன் அடிப்படை தேவையை எவ்வாறான நிலையில் அவங்களுக்கு பங்கெடுத்துக் கொள்ளும் நிலை வேண்டும் என்பதை வெவ்வேறு வகையான காலகட்டங்களிலும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. இதை பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் தனி மனிதன் மலைவாழ் மக்களாக வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் வேட்டையாடிய நிலை தவிர்த்து ஒரு இடத்தில் விவசாய குடிகளாக அமர்ந்து விவசாயம் செய்து தன்னுடைய நிலையை மேம்படுத்தக்கூடிய நிலையில் மலைவாழ் மக்களுடைய நிலையிலிருந்து பரிணாம வளர்ச்சியை பெற்ற நிலையை நாம் பல்வேறு எச்சங்களிலிருந்து ஆய்வுகளிலிருந்தும் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு விவசாய குடிகளாக அமைந்த மக்கள் விவசாய குடியில் கிராமம் என்ற ஒரு கட்டமைப்பை தன்னுடைய சமுதாய குடிகளாக கட்டமைத்துள்ளனர். தன்னுடைய கிராம சமுதாய குடியில் பல்வேறு வகையான வாழ்க்கை கட்டிட கலைகளும் இருக்கட்டும், திருவிழாக்கள், உணவு பரிமாற்ற நிலையை கட்டமைத்துக் கொள்ளினர். அவ்வாறு வகையான நிலையில் நகர கட்டமைப்பை கட்டமைத்துக் கொள்ளும் அறிவியல் வளர்ச்சியை பெற்றுள்ளனர். இவ்வாறு நகர கட்டமைத்துக் கொள்கின்ற நிலை மாறி பல்வேறு வகையான கண்டங்களுக்கு இடம்பெயர்ந்து தன்னுடைய உணவுப் பொருட்களையும் சரி, தன்னுடைய ஆடை ஆபரணமும் சரி பரிமாறிக்கொள்ளும் நிலையை பெற்றமைத்துள்ளனர். இவ்வாறு ஒரு தனி மனிதன் ஆதிகாலம் தொட்டு தற்போது இருக்கக்கூடிய உலகமயமாதல் உச்ச தொழில்நுட்ப நிலை வரையில் எவ்வாறு வகையான வாழ்க்கையை பெற்றுள்ளான் என்பதை, இந்த சமுதாயம் எவ்வாறு வகையான அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு வளர்ச்சி என்பதை பெற்றுள்ளார். இவ்வாறு சமுதாயம் என்றும்
உயர்ந்த மனித சமுதாயத்தை பெற்றுள்ளதை நாம் இன்றளவும் மனம் முகர்ந்து பாராட்டி மகிழ்கிறோம். மீண்டும் அடுத்த பாடத்திட்டங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.